அவர் கூட கார்ல போறேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, நீ போ. இல்ல மாமா, செரி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நீங்க வந்தா நல்லா இருக்கும். இல்ல காவியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் நான் எதுக்கு, நீ போ. என்னடா பாக்குறதுக்கு லோக்கல் பர்சன் மாதிரி இருக்கான், அவனெல்லாம் கூப்பிடுற ஹோட்டலுக்கு? நான் எதுக்காக அவனை கூப்பிடுறேன்னு நீ அங்க வந்தோன்னு தெரிஞ்சுப்ப. மாமா, நீங்க இப்ப எந்த காரணமும் சொல்லக்கூடாது. எங்க கூட ஹோட்டலுக்கு வாங்க. இல்ல காவியா, நான் சொல்றது கேளு, நீ போ. என்ன மாமா, வாங்களேன். கம் ஆன் காவியா, இட்ஸ் கெட்டிங் லேட். டைம் ஆச்சு, போலாம் வா. மாமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆச்சுன்னு வேற சொல்றாரு. நாங்க போறோம், நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காவியா, அக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சும்மாவா சொல்லியிருக்காங்க? கோயிலுக்கு போனா நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. இருக்கலாம்க்கா, ஆனா எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷத்துக்கு காரணம் நான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டது மட்டும் இல்ல. வேற என்ன காரணம்? நாம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு தான் வாழ வந்திருக்கோம். நான் கல்யாணமாகி வந்த இத்தனை நாள்ல ஒரே வீட்ல இருந்தோம் 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் கூட சிரிச்சு பேசினதே இல்ல. அந்த வருத்தம் என் மனசுல இருந்தது. இன்னைக்கு உங்க கூட கோயிலுக்கு வந்ததுல அந்த வருத்தம் போயிடுச்சு. மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? இருந்தாலும் நீங்க ரொம்ப பொறுமைசாலிக்கா. அத்தை சில நேரங்கள்ல உங்களை பேசும்போது எனக்கே கோவமா வருது. ஆனா அதையெல்லாம் நீங்க தாங்கிக்கிட்டு எப்படி அமைதியா இருக்கீங்க? திட்டு வாங்குறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல ரேவதி. என் பிறந்த வீட்டுல அண்ணி தங்கச்சிங்க கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். அதனால அவங்க திட்டுறது ஒன்னும் பெருசா படல, பழகி போச்சு. அத்தை வேணும்னா என்னையும் என் வீட்டுக்காரரையும் வேறையா பார்க்கலாம். ஆனா என் வீட்டுக்காரரு இன்னமும் அத்தை, மாமா, வாசு, ராணி எல்லாரையும் தான் குடும்பமா தான் பாக்குறாரு. நானும் அப்படித்தான். என் குடும்பத்துல அம்மா என்ன ஏதாவது பேசினா நான் அவங்க மேல கோவப்பட முடியுமா? அத்தையும் அம்மா மாதிரி தானே. புருஷன் வீட்டு உறவுகளை நம்ம வேறையா நினைச்சோம்னா சின்ன சின்ன விஷயம் கூட பெருசா தான் தெரியும். அதே அவங்கள நம்ம உறவுகளை நினைச்சோம்னா பெரிய பெரிய விஷயம் கூட சின்னதா தான் தெரியும். என்ன ரேவதி அப்படி பாக்குற? நீங்க படிக்கலனாலும் எவ்வளவு பக்குவமா பேசுறீங்க. நான் படிச்சிருந்தோம் எனக்கு அந்த பக்குவம் இல்லாம போச்சு. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. சரி, நேரமாச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். அக்கா, அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடக்க போதான், இருந்து பாத்துட்டு போலாம்க்கா. சரிக்கா, இதுல கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லதான். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்குமாக்கா. ரொம்ப நல்லதா போச்சு, பாத்துட்டு போலாம். அக்கா, ஊஞ்சல் சேவை பாத்துட்டு போலாமா? ஐயோ, ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. அத்தை வேற வீட்டுல தேடிட்டே இருப்பாங்க. அக்கா, நம்ம என்ன சினிமாக்கா வந்திருக்கோம்? கோயிலுக்கு தானே வந்திருக்கோம். அதுவும் ஊஞ்சல் சேவையில கலந்துக்கிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு வேற சொல்றாங்க. நல்லது தானக்கா, வாங்கக்கா. வாங்கக்கா ப்ளீஸ். சரி வா. வணக்கம் சார். காவியா, what happened? மாமாவை இன்னும் காணோம். அவரு ஒருவர், நீ வா. கம் ஆன், கம், லெட்ஸ் கோ. ஹலோ சார், பைக் எங்கே விடுங்க சார்? மாமா, வண்டி பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆ, வாங்க, அந்த ஓரமான பாட்டுங்க.
ஹலோ நில்லு. எங்க போற? சாப்பிட போகிறேங்க. என்ன ஸ்டார் ஹோட்டல்ல நீ சாப்பிட போறியா? இல்லை, உள்ளே ஏற்கனவே போயிருக்காங்க. அவங்களோட தான் நானும் வந்தேன். guys freak out on the menu, it's on me, okay? ஓகேடா. Have fun. சரி, இவன் எப்படி உங்ககிட்டயே ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறானா? Kavya, what do you want to eat? ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. ஏதாவது hey guys 1 second, give me the menu. Here's the menu, order whatever you இல்ல, want. நீங்களே ஆர்டர் நீ இப்போ பண்ணுங்க. ஆர்டர் பண்ணு, நான் அப்புறம் ஆர்டர் பண்றேன், ஓகே? சரி, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. கெஸ்ட் கூப்பிட்டா இப்படியே வந்துடுறதா? கண்ணாடி வழியா உள்ள பாரு, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நீட்டா இருக்காங்கன்னு. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் எப்படி வரணும்னு தெரியாதா? ஷூவெல்லாம் போட்டு வரணும்பா. உன்னெல்லாம் உள்ள விட முடியாதுப்பா. போ போ. சரி, உள்ளே போய் இந்த பையன் மட்டும். அதெல்லாம் முடியாது, செப்பல் போட்டிருக்க, உள்ள விட முடியாது. ஹோட்டல் ரூல்ஸ் அப்படி. ஏப்பா சொன்னா கேளு, இடத்த காலி பண்ணுப்பா. கெஸ்ட் எல்லாம் வந்து போவாங்கல்ல, வழியில குறுக்க நந்தி மாதிரி நின்றுட்டு இருக்கிற. ஒரு 2 நிமிஷம் உள்ளே போய் இந்த பையன் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஆட்டோ காசு கொடுத்துரு. சரி. செல்வம் மாதிரி இருக்கு. செல்வம் எதுக்கு இங்க நிக்கிறான்? இந்த பாருப்பா, உன் நிலைமை எனக்கு புரியுது. இந்த கோலத்துல உன்னை உள்ள விட்டேன்னா என் வேலை போயிடும். சொன்னா புரிஞ்சுக்க. சரிங்க, நான் போயிடுறேன். ஆனால் எனக்காக ஒரு உதவி செய்கிறீங்களா? என்ன உதவிப்பா, சீக்கிரம் சொல்லு. ஒரு சிவப்பு கலர் காரு, வண்டி நம்பர் கூட 9010. அதில் ஒரு பொண்ணு வந்து ஏறுவாங்க. சரி, அவங்க கிட்ட இந்த பையை கொடுத்துறீங்களா? சரி கொண்டா, கொடுத்துட்றேன் போ. வேற என்ன? இல்லை, இன்னொரு சின்ன உதவி. என்னப்பா? நீங்கள் என்ன உள்ளே விடாதனால தான் நான் உள்ளே போக முடியலங்கிற உண்மையை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அவசரமாக ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் பையை உங்ககிட்ட கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்க சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க. உன்னை நினைச்சா எனக்கும் பாவமாக தான் இருக்கு. என்ன பண்றது, என் வேலை போயிடும்ல. பரவாயில்லைங்க, இந்த உதவியை மட்டும் செஞ்சுருங்க. வரேன். ம். செல்வம், என்ன செல்வம், ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? அது ஒரு கஸ்டமரை பார்க்க வந்தேன். நீங்கள் எங்க? என் ஆபீஸ் மீட்டிங் இங்க நடக்குது, அதான் வந்திருக்கேன். ஓ சரிங்க, நான் கிளம்புறேன். இருங்க செல்வம், நான் பார்க்கும்போது ஏதோ பேக்கை கையில வச்சுக்கிட்டு இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? இல்ல, நீங்க உள்ள போகணும்னு கேட்டுட்டு இருந்ததையும் இவர் உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்னதையும் அதுக்கு நீங்க கெஞ்சிட்டு இருந்ததையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன செல்வம், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. தப்பு அவர் மேலே இல்லை, தப்பெல்லாம் என் மேலே தான். என்ன செல்வம் சொல்றீங்க? அது நான் மெக்கானிக் ஷெட்டில் இருக்கும்போது காவியா அங்கே வந்தேன். செல்வம், நாங்களும் ஹோட்டல் போறோம், அங்க வந்துருங்க. அந்த மாதிரி பெரிய இடத்துக்குலாம் நான் எதுக்கு? நாங்க போறோம், நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காவியா. ஹலோ நில்லு, எங்க போற? உன்னெல்லாம் உள்ள விட முடியாதுப்பா. போ போ. காவியா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னேன். செல்வம், உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாவம் அந்த பொண்ணு. நீங்களும் அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா. சொல்ல மாட்டேன். நான் வரேன். காவ்யா கிட்ட தானே சொல்லக்கூடாது, அர்ச்சனா கிட்ட சொல்றேன். அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துறேன்.
ஜெயந்தி அக்கா மீட்டிங்க்கு டைம் ஆச்சு உள்ள போலாமா? நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ணு, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. சரிங்கக்கா. ஒரு நிமிஷம், ஜிஎம்என் எங்கன்னு கேட்டா ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிடு. சரி ப்ளீஸ், நான் பாத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் காவியா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சரி நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? நாதா, மாமா? ஐயோ, நீங்க மாமான்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. மாமா உள்ள வரேன்னு சொன்னாரு, வரவே இல்ல. அதானே, ஏன் இன்னும் உள்ள வரல? நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஷோர் கோ செக். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வாங்க. என்ன மேடம், யாரை தேடுறீங்க? காக்கி கலர் பேண்ட் போட்டு கட்டம் போட்டு ஷர்ட் போட்டிருந்தாரு. நான் கூட பார்க் பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னேனே. ஓ அவரா? ஆ. அவசரமா ஃபோன் வந்ததுன்னு கிளம்பி போயிட்டாரு. இந்த பேக் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் மேடம். இந்தாங்க மேடம். என்ன காவியா, என்னாச்சு? உன் மாமா எங்க? அவருக்கு ஏதோ அவசரமா ஃபோன் வந்ததுன்னு போயிட்டாராம். வாட்? போயிட்டாரா? நோ 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 நோ, அவர் போய் சொல்றாரு. ஹீஸ் அ லாயர். அவர் எதுக்கு போய் சொல்லணும்? என்ன இன்சல்ட் பண்றதுக்காக தான். வாட் டு யூ மீன்? லுக் I want to forget everything. Whatever happened has happened. சண்டெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ நான் அவர் கூட திரும்ப மிங்கிள் ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் என் ஸ்டேட்டஸ் கூட பார்க்காம I called him to this hotel. பட் அவரு ஹோட்டல் வாசல் வரைக்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி he's gone back. What does it mean? எனக்கு வேணும் காவியா, எனக்கு வேணும். என் ஸ்டேட்டஸ் கூட நான் பார்க்காம அவர் கூட மிங்கிள் ஆகணும்னு நினைச்சேன் பத்தியா? I deserve it. மாமா ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? No 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 no, please please don't call him. அதோட ஒரு பெரிய இன்சிடென்ட் தேவையே இல்ல. Just forget it காவியா, forget it. இட்ஸ் ஓகே சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாம் சாப்பிடுங்க. கூல் சரி. Okay guys, cool. No problem, okay? Relax and please continue your food. காவியா, என்ன பார்க்குறேன் அதில் எதுவும் மனசில் வச்சுக்கல. ப்ளீஸ் ஹேவ் யூ மீல். எங்க மாமா இப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. I'm really sorry. It's okay. No hard feelings. Please. கிளம்பி போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்காளுங்களோ தெரியல கோயில்ல. நான் ஒருத்தி தனியா கடந்து இங்க அலாடிட்டு இருக்கேன். வரட்டும். சரி போலாமா? விசேஷத்துல கலந்துக்கிட்டதுல சந்தோஷம் தானக்கா? இப்பவே லேட் ஆயிடுச்சு, அத்தை திட்டு போறாங்க. வா போலாம். ஏண்டி கோயிலுக்கு போன விடத்தான் இன்னும் ஆளை காணோம். நான் தனியா கடந்து அல்லாடிட்டு இருக்கேனே, கொஞ்சம் கூட மாட வந்து ஒத்தாசை பண்ண. படிச்சிட்டு இருக்கேன்லம்மா. அப்புறம் படிக்கலாம்டி. வந்து மாவு எடுத்து பாத்திரத்துல போடுவா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே அத்தை கண்டிப்பா திட்ட தான் போறாங்க. அக்கா, நாம என்ன சினிமாக்கு போயிட்டு வரோம்? கோயிலுக்கு தானே போயிட்டு வரோம். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வாங்க. அர்ச்சனா, அர்ச்சனா கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை வழியிலே பார்த்துட்டேன். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன். எப்படி இருக்க ரேவதி? நல்லா இருக்கேன். ரேவதி, நீ தப்பா நினைச்சுக்காத. நான் அர்ச்சனா கிட்ட தனியா பேசணும். பேசுங்க. அர்ச்சனா, இந்த பக்கம் கொஞ்சம் வாயேன். வா. என்ன நீ, என்ன விஷயம்? எல்லாம் நம்ம செல்வத்தை பத்தி தான். என்ன சொல்றீங்க? நம்ம காவியா இந்த மாதிரி செய்வா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு சொல்லுங்க. நீ முதல்ல அவரை பத்தி சொன்னீங்க, இப்ப காவியாவை பத்தி சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. சொந்த அக்கா புருஷன் கூட பார்க்காம ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கா. அதுவும் ஹோட்டல்ல வச்சு.
நான் பார்த்ததை மட்டும் நீ பார்த்திருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னால தாங்கியிருக்கவே முடியாது. என்ன நீ சொல்றீங்க? காவியா என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தினாளா? அவ மட்டும் அவமானப்படுத்தியிருந்தா கூட பரவாயில்ல அர்ச்சனா. அவ கட்டிக்க போற அந்த செரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து அவமானப்படுத்திருக்காங்க நம்ம செல்வத்தை. காவியாவும் செரியும் ஸ்டார் ஹோட்டல் போறதுக்காக நம்ம செல்வத்தை வற்புறுத்தி கூப்பிட்டுருக்காங்க. முதல்ல நம்ம செல்வம் வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப வற்புறுத்துறாங்களேன்னு வரேன்னு சொல்லியிருக்காரு. கார்ல போனவங்க முன்னாடியே ஹோட்டலுக்குள்ள போயிட்டாங்க. பின்னாடியே பைக்ல வந்த செல்வத்தை செக்யூரிட்டி உள்ளேயே விடல. எவ்வளவு கெஞ்சி பார்த்தும் உள்ள விடல. எதேச்சியே நான் அந்த பக்கம் போனேன். என்னடா நம்ம செல்வம் கெஞ்சிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்ச பிறகுதான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. காவியாவும் அந்த செரியும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு இத பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் அர்ச்சனா, நீ செல்வத்தை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேணான்னு சொன்னல, அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறதுக்காக திட்டம் போட்டிருப்பானோ? ஏதோ என் மனசு கேட்காம நான் பார்த்ததை உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இத போய் நீ செல்வத்துக்கிட்ட கேட்டு வைக்காத, சரியா? நான் வரேன். ரேவதி வரேம்மா. அக்கா, என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நேரம் ஆயிடுச்சு, போலாமா? ம். வாங்க.